கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 5 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்திக் மேலே கை போட்டிருந்தது அதெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து கதவை திறக்கிறாங்க. சடனாக வந்து தீபா பயப்படுறாங்க. உள்ளே வந்ததும் பயந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. ஏங்க இது உண்மையா இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேனே அது வந்து ஒரிஜினலா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்கா. ஆமாங்க என்ன மாதிரியே இமிடேட் பண்ணீங்களே அது உண்மையானதா இல்லை இப்போ பயந்த மாதிரி இருக்கீங்களே அது உண்மையா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சார் நல்லா தானே பண்ண அப்படின்னு தீபா கேட்குறாங்க. ஏங்க நல்லா தான் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நம்மள மாதிரி ஒருத்தங்க வந்து இமிடேட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நம்மளை இந்த அளவுக்கு ஷார்ப்பாக கவனிச்சிருக்காங்களா ஒருத்தங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ஹலோ அப்படிங்கிற மாதிரி தீபா கூப்பிடுறாங்க. என்னங்க ஃபோன் பேசுகிறீங்களா அப்படின்னு கார்த்திக் பதிலுக்கு கேட்குறாங்க. அதனே யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு தீபா கேட்க, யாருங்க அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்கிறாங்க. அதானே நான் தான், நீங்களே என் கண்ணே கணவனே புருஷனேன்னு கொஞ்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி தீபா முணங்குறாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா அப்படின்னு கார்த்திக் வந்து பதிலுக்கு கேட்குறாங்க. நான் உங்களை எப்படிலாம் கவனிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் என்றைக்காவது உங்கள் பொண்டாட்டியை இருந்து கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து தீபா சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் கவனிக்கல, அதெல்லாம் நல்லா கவனிக்க தான் செஞ்சுருக்கேங்கிறாங்க. சந்தர்ப்பம் வரும்போது நானும் உங்களை மாதிரி இமிடேட் பண்ணி காட்ட தான் செய்வேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கா. சும்மா சொல்லாதீங்கன்னு தீபா கேட்க, ஏங்க நிஜமாதாங்க நான் தூங்கும் போது நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க எல்லாமே எனக்கு தெரியும், ஆல் ஐ நோ அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா அப்படி பார்க்குறாங்க. தாடியில் கை வைக்கவே பயமாக இருக்குன்னு தாடியில் கை வச்சுட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல கார்த்திக்கு தீபாவும் ஒருத்தர் சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிடுறாங்க. என் அன்பை நீதானே அந்த சிரிப்பை நிறுத்தாதேங்கிற மாதிரி ஒரு சாங் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க. கார்த்திக் கணத்தில் வைக்க தீபா கணத்தில் வைக்கன்னு பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் மீனாட்சி தான் காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவங்க திங்ஸ்லாம் கழிச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. நம்ம ஃபோன் நம்ம கையில் இருக்குது, அப்புறம் யார் ஃபோன் அடிக்குது, ஒருவேளை ஆனந்த் ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அச்சுச்சோ தீபா கிட்ட இருந்து பல்லவி ஃபோனை நம்ம தானே வாங்கி வச்சுருந்தோம், அதுதான் கால் வருதா, யார் பண்ணுறாங்கன்னு ஃபோனை எடுத்து பார்த்தா கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. ஐயோ கார்த்திக் தான் கால் பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரூமை திறந்துட்டு வெளியே வராங்க மீனாட்சி. அடுத்த சீனில் தீபா ரூமில் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து உள்ளே வந்துட்டு, ஏங்க எல்லாரும் சாப்பிடும்போது நீங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை சார் அந்த ரூமில் வந்துட்டு தண்ணி வரல, எல்லா திங்ஸையும் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அம்மாவுடைய கோவம் உங்கள் பக்கம் தான் திரும்பும், அதனால தான் நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி விட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. தீபா சாப்பிட்டுட்டு இருக்க. கார்த்திக் ஒரு மாதிரி டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சரி என்னமோ டீப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, இல்லைங்க நான் பல்லவிக்கு கால் பண்ண ஃபோனை எடுக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ தீபாவோட ஃபேஸ் மாறுது. நம்ம ஃபோன் வந்து மீனாட்சிக்கு கையிலலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. நான் ஃபோன் பண்ணாலே எடுத்து பேசுகிறதுக்கு பல்லவி ரொம்ப யோசிக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கா. தீபா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு, சார் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமா என்னமோ, ஒரு வேளை உங்கள் ஃபோன்னு பார்த்தா கண்டிப்பாக திரும்ப கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் திரும்பவும் கால் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த வாசலுக்கு வந்து மீனாட்சி வந்து நிற்கிறாங்க. வெளியவே நின்றுட்டு ஐயோ கார்த்திக் இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு தீபாவை பற்றி கையை காட்டுறாங்க. தீபாவும் பார்த்துருந்தாங்க. ஃபோனுங்கிற மாதிரி திருப்பி காட்டிட்டு இருக்காங்க. தீபா புரிஞ்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு எந்திரிச்சு வர பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் சாப்பிடாம எந்திரிச்சு போறீங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருந்தாங்க திரும்பவும். அப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவும் என் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கூப்பிடுவாங்க சார்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனாட்சி உள்ளே வந்துருந்தாங்க. தீபா ஒரு சின்ன ஹெல்ப்புங்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட முதுகு வலிக்கு ஒரு தைலம் வச்சுருந்தல அது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரூம் வரைக்கும் வாரியா அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. தீபாவும் ஹேண்ட் வாஷ் பண்ண உள்ளே போகிறாங்க. கார்த்திக் நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கார்த்திகிட்ட மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. கூட்டிகிட்டு போங்க நீ அப்படின்னு கார்த்திக்கும் சொல்ல 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்போ கூட கார்த்திக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த மேஜிக் கம்பெனி வந்து பல்லவியோட வாய்ஸ் ரொம்ப வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மீனாட்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே தீபா அந்த ஃபோனை வாங்கி கால் பண்ண போவாங்க. கார்த்திகை கால் பண்ணட்டும், 2 வாட்டிக்கு மேலே கால் பண்ணிட்டார் தான், ஆனால் அவரே பண்ணட்டும்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கா. இல்லைக்கா அவர் எப்போ கால் பண்ணாலும் என்னால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிட்டே இருக்குது, அதனால என்னமோ கார்த்திக் என்ன நினைக்கிறாருன்னா பல்லவி அவாய்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காரு, அதனால் வந்து இப்போ நானே கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பல்லவி உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு, அதனால் நானே பண்ணியிருந்தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சாரி சார் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் என்னால் ஒழுங்காக எடுக்க முடிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பல்லவியா. தீபா உடனே பரவாயில்ல அதான் நீங்கள் இப்போ கால் பண்ணிட்டீங்களா அதுவே போதுங்கிறாங்க. என்னாச்சு சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்ருக்க. நீங்கள் திரும்பவும் வந்து எங்கள் கம்பெனிக்காடி பாடி கொடுக்க முடியுமா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிட்டு போனீங்க, ஆனால் வந்து இப்போது திரும்பவும் உங்கள் வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு கார்த்திக் சொல்லிட்டுருக்க. ஏன் சார் திரும்பவும் உங்களுக்கும் இந்த சிதம்பரத்துக்கு ஏதாவது வந்து காம்படிஷனா, சவால் ஏதாவது போட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவங்களுக்கு எனக்கு இடையில ஒரு பெரிய வந்து காம்படிஷன் போது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது விஷயமா, அதில் உங்கள் வாய்ஸ் தான் கண்டிப்பாக வேணும்னு அந்த கம்பெனி சொல்லிட்டாங்க, அதனால தான் அவங்களை சிதம்பரம் ஏதாவது காண்டாக்ட் பண்ணாரா, ஏன்னா வந்து கண்டிப்பாக ரூபஸ்ரீ மூலமாக நம்பர் வாங்கியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக ரூபஸ்ரீக்கும் சிதம்பரத்துக்கும் காண்டாக்ட் இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கேன்.
ஆமாம் சார், எனக்கு கால் பண்ணார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாட சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் சொல்லிடுங்க சார், நான் வந்து உங்களுக்காண்டி மட்டும் தான் பாடுவேன், நான் அவருக்கு வாட்டி பாட போகிறது கிடையாது. நீங்கள் உறுதியாக சொல்லிடலாம், நான் உங்களுடைய சிங்கர் தான் சொல்லி. கார்த்திக் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க நான் உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்களே என்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிட்டீங்களே அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னோட நன்றி கடனை நான் இதை செய்கிறேன் சார் அப்படின்னு தீபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் என்னுடைய கம்பெனிக்கு மட்டும்தான் பாடுவேன்னு சொன்னீங்கல்ல, அது வேணாம், நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் பாடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய முகத்தை எல்லாருக்கும் எப்போ காட்டி என்னால் வெளி உலகத்துக்கு வர முடியுதோ அப்போ அதை பற்றி யோசிக்கிறேன் சார், இப்போதைக்கு நான் உங்களுக்காண்டி மட்டும் பாடி கொடுக்குறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும்னு நானும் நினைக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்டையும் கேளுங்கன்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. சரிங்க சார் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்ச உடனே மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தீபா எல்லா விஷயத்தையும் கடகட நீயே சொல்லிட்டு அந்த சிதம்பரம் விஷயத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு நான் தான் பல்லவிங்கிறத அதையும் சேர்த்து சொல்ல முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கிடச்சிரும்னு எனக்கு என்னமோ தோணுது தீபா, சரி வாங்குறாங்க, நீங்கள் சொல்கிறது நடந்தால் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க தீபாவும். அடுத்த சீனில் தீபா ரூமுக்கு வர, கார்த்திக் ரூமில் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தீபா, இப்போ அன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரண முதுகு வலி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் ஒரு விஷயம், பல்லவி கால் பண்ணியிருந்தாங்கங்கிறாங்க, அவங்க பாடுறேன்னு சொல்லிட்டாங்க நமக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியாங்கிறாங்க. என்னங்க நீங்கள் நான் நினச்சேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, என்னாச்சு அப்படின்னு தீபா கேட்க, நீங்கள் வந்து பல்லவி விஷயத்தை பேசினாலே இப்படி தான் சைலண்ட்டாக ஆங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கிறாங்க. இல்லை சார், என் முகமே அப்படி தான் என்னமோ தெரியல, நான் வந்து எப்போது போல தான் இருக்கேன்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன். இல்லைங்க நான் நல்லா கவனிச்சிட்டேன், நீங்கள் பல்லவி விஷயத்தை பேசும்போது மட்டும்தான் இப்படி மாறுதீங்க, என்னுடைய என்ன வந்து தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. அப்படியே நீ தான் பல்லவியான்னு கேட்டுட்டா நான் அப்படியே ஆமான்னு சொல்லிடுவேன் சார், என்னால் தான் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு தீபா மனசில் நினைக்க. கார்த்திக் தீபாவே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் 2 பேரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காண்டி வெயிட் பண்ணுறோன்னு தீபா கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் சொல்கிறேன்னு கார்த்திக்கும் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து வந்துட்டு ஒருத்தர் வந்து இறங்கி வராங்க. அதாவது அந்த சொல்லியிருந்த அந்த கம்பெனிலேருந்து தான் வந்திருக்காங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காண்டி. சார் நீங்கள் ஃபேமிலியாக டூர் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு நான் வந்திருக்கேன், சாரி சார்ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காஃபியா டீயான்னு வேறு தீபா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம், நீங்கள் ஓகே சொன்னதே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து சைன் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் உடனே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், சிதம்பரம் சாரும் பல்லவியை பாட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்களுக்கு வந்து எப்போதும் இருக்கிற ஒரு கஸ்டமர் தான், ஆனால் வந்து அவர் கேட்டதால தான் நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம், நீங்கள் வந்து இப்போ பல்லவி உங்களுக்காண்டி பாடுறாங்கன்னு நீங்கள் அப்டேட் கொடுத்ததால தான் உங்ககிட்டயே எம்டி கிட்ட சொன்னதும் உங்ககிட்ட வந்து சைன் பண்ண சொல்லிட்டாங்க கான்ட்ராக்டை, நீங்கள் சைன் பண்ணுங்கள் சார், எங்களுக்கு ஓடுற குதிரை மேலே காசு கட்டுறது தானே சார் லாபம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. சரிங்கிற மாதிரி கார்த்திக் தலையாடிட்டு வந்து ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருந்தாங்க டாக்குமெண்ட்டில். உங்கள் டைமிங் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல சார், வரேன் சார்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப. தீபா கிட்ட வந்து கார்த்திக் என்ன தீபா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு எப்போதுமே சந்தோஷம்தான், நீங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்காண்டி என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு வந்து தீபா வந்து பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து தீபா சாமி முன்னாடி போய் நின்று சாமிக்கிட்டையும் வேண்டிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு, இதுலேயும் நான் அவருக்கு நல்ல விதமாக பாடி கொடுக்கணும், என்னோட வாய்ஸ் தான் பெருசாக நம்பிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவும் இந்த ப்ராஜெக்ட்டும் நல்லபடியாக நடக்க நீ தான் துணையாக இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும் போதே சிதம்பரம் வந்து கால் பண்ணுறாங்க தீபாவுக்கு. என்ன இவர் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க தீபாவும். என்னம்மா என்ன புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் மேலே ஒரு சின்ன மைக்ரோசிப் வச்சா கூகுளில் சர்ச் பண்ணால் வந்துடும்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தூண்லேயும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன்னு சொல்ல, சார் நீங்கள் இப்படி எடுப்பாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஆனால் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. ஓஹோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னு இதாக பேசிகிட்டு இருக்கியாமா, அது வந்து முடிவு கிடையாது சரியா, அந்த மேஜிக் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கே நான் மேஜிக் காட்டுவேன், நீ வந்து நாளைக்கு எனக்காண்டி பாடுவேன், கண்டிப்பாக பாடுவேன், அதுவும் ரெசார்ட்டில் இருக்கும் போதே பாடுவேன், நான் பாட வைக்கிறேன், உன்னை வச்சு மேஜிக் காட்டுறேன்னு சிதம்பரம் சொடக்கு போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தீபா உங்கள் நம்பிக்கைக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், கொஞ்சம் ஃபோனை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தை என்னால் உன்னை முழுசாக கூட கோபிக்க முடியலை, சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து அனுபவி சரியா, நான் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் சிதம்பரம் இது மேஜிக்கான டைம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பாரு தீபா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.